சஞ்சீவ், டெல்லி அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்றது ஒன்று. நித்யானந்தம் சொன்னார், இது மாதிரி நிறைய போராட்டங்கள் வந்தது. கொரோனா காலகட்டத்தில் இளைஞர்கள் வேலை இல்லாத பிரச்சனை, புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சனை வருது, விவசாயிகள் போராட்டமாக இருக்கலாம், இது மாதிரி நிறைய பேசப்பட்டது. ஆனால் அதை தாண்டி தான் அவங்க வெற்றி பெற்ற ஒரு தன்மை. இப்போ பாஜக எப்படி இருக்காங்கன்றது ஒன்று. அடுத்து அவங்க டார்கெட் இப்போ உத்தரப்பிரதேசத்தை நோக்கி நகர்ந்துருக்கிறாங்களா அப்படின்றது. இதை தாண்டி நிறைய நகர்வுகள் இருக்குது. இப்போ மேற்கு வங்கத்தை இதுக்கு முன்பு அவங்க தான் குறி வச்சிட்டு இருந்தாங்க. அதை எப்படியாவது வெற்றி கொடி நாட்டணும்னு சொல்லி வெற்றி கொடி நாட்டி மம்தா பானர்ஜி அவங்க திரிணாமுல் காங்கிரஸே செதைச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை கொண்டாட முடியாத சூழல் இருக்குதா, அதை பற்றி அவங்க பேச முடியாமல் அடுத்த ஒரு நெருக்கடி வந்துருச்சா அப்படின்ற கேள்வியும் இருக்குது. டெல்லி அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி எதை நோக்கி போகுது? இந்த மொமெண்டம் ஏதாவது தெரிவிக்குதா நமக்கு சமிக்கைகளை? இல்ல, இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் பிகினிங்லேருந்தே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு பெரிய செட்பேக். ஏன்னா இந்த போராட்டம், சிஜேபியோட போராட்டம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணலான்னு பயன்படுத்திக்கிட்டாங்க. ஏன்னா இவ்வளவு பெருசாக எதிர்பார்க்கல. அந்த முதல் நாள் திங்கட்கிழமை அன்று ஒரு 50,000 பேர் டெல்லியில கூடுவாங்கன்ற விஷயத்த சுத்தமா அவங்க எதிர்பார்க்கல. அதுவே ஒரு பெரிய செட்பேக். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இது மூலியமா மற்ற விஷயங்களை திசை திருப்பலாம். காங்கிரஸ் போன்ற கட்சிகள் பாராளுமன்றத்தில் ராம் மந்திர், அந்த டொனேஷன் விஷயம், அதே போல உத்தரகாண்ட்ல நடந்த அந்த பத்ரிநாத் டெம்பிளுடைய டொனேஷன் இஷ்யூ, அதே போல E20 எத்தனால் பிளெண்டிங் போன்ற இஷ்யூக்கள் பார்லிமெண்ட் ரிலீஸ் பண்ண நினைக்கும் போது பிஜேபி என்ன நினைச்சாங்கன்னா, இந்த விஷயத்தை பயன்படுத்தி திசை திருப்பலாம் நினைச்சாங்க. ஆனா அது பேக் ஃபயர் ஆகி கடைசியில் அவங்க ஒரு மத்திய அமைச்சரை விலகக்கூடிய சூழல் வரும்னு கண்டிப்பா எதிர்பார்க்கல. சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் எப்போ முடியும் தான் பாஜக எதிர்பார்த்ததை தவிர டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க தொடர்ந்து. நீங்க நடுவில் கூட பாத்தீங்கன்னா டீலிமிடேஷன் கொண்டு வரப்படும் சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரியே பாத்தீங்க அப்படின்னா கிரண் ரிஜிஜு அவர்கள் மத்திய அமைச்சர் இல்ல அதுக்கான ஐடியா இல்ல, ஸ்பெகுலேஷன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. சோ தொடர்ந்து அவங்க எப்பவுமே பிஜேபி நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, மத்திய அரசு நரேட்டிவ் செட் பண்ணும். இந்த வாட்டி அது ஒரு பேக் ஃபயர் ஆன மாதிரி தான். ஏன் சஞ்சீவ், நீங்க சஞ்சீவ் ஒரே ஒரு குறுக்கீடு, நீங்க சொல்றது அவங்க தான் நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. வழக்கமாக நாடாளுமன்றம் முடங்கிட்டே இருக்கும், இடையில் அவங்களுக்கு வேணுங்கிற மசோதா நிறைவேற்றப்படும், சட்டங்கள் நிறைவேற்றப்படும், அந்த தன்மை தான் பார்க்குறோம். ஏன் அவங்களால நெரேட்டிவ் செட் பண்ண முடியாத சூழல் ஏன் பாஜகவுக்கு இந்த முறை வந்ததுன்னு நினைக்கிறேன்? இல்ல, இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் தான் காரணம். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல, இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் அவங்க எதிர்பார்க்கல. அது எப்படி சமாளிக்கணும்னு தெரியல அவங்களுக்கு. நீங்க என்னைக்காவது இதை பார்த்திருக்குமா, மத்திய அமைச்சருக்கு 2 பேர் கூப்பிட்டு இந்த ஒரு சிஜேபி, அது பார்ட்டி கூட கிடையாது, இன்னும் ஜஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க பார்ட்டியை அனௌன்ஸ் பண்ணல, அங்கிருந்து அவங்களை கூப்பிட்டு பேசுறாங்க 2 மத்திய அமைச்சர்கள், ஜேபி நட்டா அண்ட் மற்றொரு அமைச்சர் கூப்பிட்டு பேசுறாங்க. சோ இந்த நிலைமையை அவங்க கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு வாரத்துல. இன்னும் என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதனால அப்போசிஷன் ஸ்பிளிட் ஆகும் நினைக்கிறாங்க. ஒரு சிஜேபி எடுப்பினாங்க அப்படின்னா காங்கிரஸ் உடைய வாக்குகள் அடி வாங்குன்ற மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட் அதுல இருக்கு. நம்ம சிவபிரியன் சார் சொன்ன மாதிரி, ராகேஷ் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த போராட்டம் காங்கிரஸ்க்கு ஒரு சேலஞ்ச் தான். அதனாலதான் இப்ப ராகுல் காந்தி பாத்தீங்க அப்படின்னா அங்க அந்த போராட்டத்தில் கடந்தக்கூடிய ஜென்சி ப்ரொடெஸ்டர்ஸை கூப்பிட்டு பேசுறாரு. அவங்க மூலியமா பிரஸ் மீட் கடந்த ஒரு 10-15 நாட்களை பாத்தீங்கன்னா, மும்பைல இருந்து அந்த பஸ் நிறுத்தின அந்த பெண், ஜென்சி பெண், அந்த மாடல், அவங்களை கூப்பிட்டு ராகுல் காந்தி பிரஸ் மீட் கொடுக்குறாரு. சோ இந்த நடந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் காங்கிரஸ் அறுவடை பண்ண நடக்குது. அதற்கான அவசியமும் இருக்கு. ஏன்னா அங்க பெரும்பாலான வாக்காளர்கள் பாத்தீங்கன்னா அவங்க எதிர்கட்சியோட வாக்காளர்கள் தான் இருப்பாங்க, பிஜேபியோட கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷன் இருக்கு. ஏன்னா நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த டெல்லியில கலந்துக்கிட்டவங்களுடைய மைண்ட் செட், அதே போல அவங்க ரைஸ் பண்ணக்கூடிய ஸ்லோகன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்குலாம் ஜிந்தாபாத், ஒரு வலதுசாரி சிந்தனையுடையவர்கள் கிடையாதுன்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. அப்படின்ற போது எதிர்கட்சியோட வாக்குகள் தான் கண்டிப்பா ஸ்பிளிட் ஆகுன்ற போது காங்கிரஸ்க்கு அந்த அவசியம் இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த இப்ப கூட சாத்ரோம் கி கூஜ் அப்படின்ற ஒரு கேம்பை ராகுல் காந்தி தொடங்கி இருக்காரு. நீங்க ராஜஸ்தான்ல கோட்டா மாவட்டத்தில் ஜூன் மாசம் நடைபெற்றது. இப்ப ரீசெண்டா உத்தரகாண்ட்ல தெஹ்ராதூன்ல நடைபெற்ற கூட்டம் பெரும் ஆதரவு ராகுல் காந்திக்கு. நீங்க நேச்சுரலா ஆர்கானிக்கா அந்த கூட்டம் ராகுல் காந்தி ஒரு கூடிச்சு, மழை மத்தியில கூடிச்சு. இப்போ லாஸ்ட் வீக் அலகாபாத் யூபியில கண்டக்ட் பண்ணாங்க. அடுத்து மகாராஷ்டிரால நடக்க போகுது. சோ ராகுல் காந்தி அவர்கள் இந்த சிஜேபி ப்ரொடெஸ்ட் மூலமா நடந்த இதை அறுவடை பண்ண பாக்குறாங்க. பொலிட்டிக்கலா அவசியம் உண்டு, ஏன்னா அது எல்லாமே ஸ்பிளிட் பண்ணக்கூடிய அப்போசிஷன் ஓட்ஸ் தான். அதனால பிஜேபி பெரிய அளவுல பாதிப்பு இருக்குன்னு நான் நினைக்கல. இந்த விஷயம் ஒரு பெரிய போலரைசேஷன் கூட உருவாக்குன்னு நினைக்கிறேன். சிஜேபி ப்ரொடெஸ்ட் ஒரு 30% கீழே தான் 30 வயதோட கீழே இருக்காங்க. மீது 70% 35 இயர்ஸ் மேல இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் சைலண்டா இன்னும் பாஜக ஆதரவாக தான் இருக்காங்கன்னு சொல்லி தோணுது எனக்கு இப்போதைக்கு. அது பிஜேபி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த மீட்டிங் இப்போ சாத்ரோம் கி கூஜினுடைய அடுத்த மீட்டிங் பூனேல ஆகஸ்ட் 22ஆம் தேதி நடக்க போகுது. அதுல மினிமம் ஒரு 10,000
பெண்கள் வந்து பெண் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்கள் வந்து பெண் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வந்து கலந்து இன்னைக்கு இப்ப சஞ்சீவி சொன்ன மாதிரி நேத்து நடந்த அந்த கூட்டத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதனுடைய அந்த ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி போய் சொல்றாரு இது என்னது ஒரு பிரதமருக்கு வந்து ஃபாரின் பாலிசினா என்னன்னு தெரியாது, போய் எல்லாத்தையும் கட்டி பிடிச்சுக்கிறாரு, இதுதான் ஃபாரின் பாலிசி அப்படின்னு சொல்றது பயங்கரமான வரவேற்பு. அப்கோர்ஸ் அதுல ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் கூட நடந்தது. சந்தீப் தீட்சித் ஒரு விஷயத்தை சொல்றாரு, அது தேவையில்லாத விஷயம், அதுக்கு கூட வரவேற்பு இருக்குன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு வந்து நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு பிம்பம் வந்து ஆகிவிட்டது. சஞ்சீவ், ஏன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் சோசியல் மீடியா சமூக ஊடகங்களின் தாக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்ச ஒரு தொடக்கத்திலேயே அதன் மூலமா பயணிக்கப்பட்டவர், அந்த பிம்பத்தை கட்டமைச்சவர். இன்னைக்கு அதுக்கு அந்த பிம்பத்தை சோசியல் மீடியாக்குள்ளே வந்து உடைக்கிறாங்களா? அப்படி ஒரு நெருக்கடி இருக்கா? அத எதிர்கட்சி வாக்குகள் செதறின்னு மட்டும் நம்ம அதை புரிஞ்சுக்கணுமா? எப்படி பாக்குறீங்க? நீங்க இளைஞர்களை கவரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்கு, நீங்க அபிஜித் தீப்கேக்கு இருக்கு. ஆனா மோடி அவர்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. ஏன்னா நீங்க 2014 அவருடைய டோட்டலா டிஃபரெண்ட் பொலிட்டிக்கல் ஃபேக்டர் இல்லையா. முதல் வாட்டி வராரு, ஒரு குஜராத் சிஎம், ஒரு குஜராத் மாடல் இம்பாக்டோட வராரு. 2014 ஃபேஸ்புக் மூலமா அந்த டைம்ல பெரும்பாலான ஒரு டிசமினேஷன் ஆஃப் பிஜேபி ப்ரொபகண்டா நடந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு தியரி வந்தது. ஆனா இன்ஸ்டாகிராம்ல எதையும் பண்ண முடியல. இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள், அதே போல ஸ்னாப் சாட் இருக்கு. ஸ்னாப் சாட்ல இந்தியால 25 கோடி பேர் இருக்காங்க. அது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. சோ நீங்க அந்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து பிஜேபியால நெருங்க முடியல. ஏன்னா அந்த கான்டென்ட் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல. நீங்க அதனால பாத்தீங்கன்னா பிரதமர் அவர்கள் வந்து நைட் 11 மணிக்கு வீடியோ போட்டார், செல்ஃபி வீடியோ போட்டாரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்கான கேமரா இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும், அதுல தான் பிரைம் மினிஸ்டர் பேசுவாரு. ஆனா இந்த முதல் முறையா வந்து நாங்க நாளைக்கு இந்த பில்ல கொண்டு வர போறோம், இந்த எக்ஸாம் சீட்டிங் எதிராக பில்ல கொண்டு வரோம் சொல்லும்போது செல்ஃபி வீடியோ போடுறாரு. சோ இளைஞரோட கனெக்ட் பண்றதுக்கான வேலையை வந்து பிஜேபி பார்த்துட்டு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும் தெரியல. அந்த இதுல வந்து ஒரு டாக்டிக்கல் அட்வான்டேஜ் ராகுல் காந்திக்கு இருக்கு. நேச்சுரலா அவங்க பழகக்கூடிய விதம், அதே மாதிரி அவங்க பேசக்கூடிய விதம், அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ராகுல் காந்திக்கு இருக்கு. ஓகே, பேசலாம். சிவபிரியன், வேர் இஸ் ராகுல் காந்தின்னு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி புரொட்டஸ்ட் அப்பையும் நிறைய கட்டுரைகள் பார்க்க முடிகிறது. இப்ப சஞ்சீவ் சொன்ன மாதிரி இப்ப இன்ஸ்டாகிராம் அதுல இருக்கிறவங்க வேற, அவங்க பேசுற அரசியல் வேறொரு தன்மையில இருக்கு. இப்ப ஆர்கே சொல்ற மாதிரி கல்லூரியில படிக்கிற பெண்கள் பேசுற அரசியல் வேற தன்மையில இருக்கு. இன்னும் பிடிபடலையா? இது எப்படி போக போகுது? இது யாருக்கு பெனிஃபிட்டா மாறுன்றது இப்ப கணிக்க முடியாத சூழலா? எப்படி அதை பெனிஃபிட்டா மாறணும்னா எதிர்கட்சிக்கு தான் மாறணும். ராகுல் அதை கேபிட்டலைஸ் பண்ண வாய்ப்பு? அதுதான் அங்கதான் கேள்வியா. அதுதான் சிரமமான ஒரு பதில் கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமமான ஒரு கேள்வி அது. இது ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ப்ரொட்டஸ்ட் மட்டுமா நான் இதை பார்க்கல. இது பிஜேபிக்கு எதிரான ஒரு ப்ரொட்டஸ்டாவையும் நான் பார்க்கிறேன். ஏன்னா இது வந்து கடந்த 10-12 வருஷமா அவங்க தான் ஆள்றாங்க அப்படின்னும் போது இது வந்து பிஜேபிக்கு எதிரான ப்ரொட்டஸ்டா தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வாசிஃபாரஸ் ப்ரொட்டஸ்ட்டை வந்து இந்த 10-12 வருஷத்துல நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ப்ரொட்டஸ்ட் அதுவே சார் சொன்ன மாதிரி, நித்யானந்தன் சார் சொன்ன மாதிரி, நாங்க வந்து விவசாயிகளுடைய போராட்டத்தையே பார்த்துட்டோம் அப்படின்னாரு. விவசாயிகள் போராட்டம் வந்து அவங்க சாரி சார் அவங்க பார்த்துட்டாங்கன்னு சொன்னாரு. பட் அது வந்து இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம். இது வேற ஒரு டைமென்ஷன், வேற ஒரு கம்ப்ளீட்லி யங்ஸ்டர்ஸ்ங்க. நீங்க என்ன பண்ணாலும் அவங்க போக மாட்டேங்கிறாங்க. நீங்க டியர் கேஸ் போட்டீங்கன்னா அவங்க போயிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க போக மாட்டேங்கிறாங்க. அங்கேயே நிக்கிறாங்க, எதிர்த்து பேசுறாங்க, எதிர்த்து எல்லா விஷயங்களையும் செய்யறாங்க. இந்த ஜெனரேஷனை நீங்க புரிஞ்சுக்கவே முடியல, என்ன பேசுறாங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு. ஓகே, அப்போ ஒரு சைலன்ஸ் இருக்கா பாஜக? அதான் இப்ப 3 பேரும் சொல்ற ஒரு இடம்ன்றது க்ளூலெஸ்ஸா இருக்கிறாங்களா? என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்காங்களா? இல்ல, அது அவங்களுடைய மனப்பாங்கே அப்படித்தான். அவங்க அமைதியா they will be a silent spectator. இல்ல, இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது இல்லையே. அவங்க தான் சஞ்சீவ் சொன்ன மாதிரி அவங்க தானே நரேட்டிவ் செட் பண்ணுவாங்க. நரேட்டிவ் வந்து இட் இஸ் டூ early. இன்னும் 3 வருஷம் இருக்கு. ஒரே ஒரு மாற்று கருத்து மட்டும்தான். அதாவது நான் சொன்னேன்ல, யூபியில வந்து அடுத்த வருஷம் தேர்தல் நடக்குது. அதனால வந்து இந்த வருஷமே ஆரம்பிச்சிட்டாங்க. டப்புன்னு வந்து ஒரு சர்க்குலர் போட்டாங்க. அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு தகவல் வந்து கசிய விட்டுருக்காங்க. 50,000 ரூபாய் பெண்களுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல பீகார்ல, 50,000 அடிக்க வேண்டியது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்தவுடன் இருக்கிறது. அதாவது தொழில் தொடங்குறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் கேட்கறேன், பீகார்ல ஒரு பெண் கிட்ட அவங்க கேட்டாங்களா தேர்தலுக்கு பிறகு என்ன தொழில் தொடங்குனீங்கன்ட்டு? கேட்கவே இல்லை. லஞ்சம் 50,000 ரூபாய். என்ன நித்யானந்தம், இந்த சாமவேத தண்டம்லாம் சொல்ல அதெல்லாம் பயன்படுத்துறது காசு தான். அது அப்படிதான். அது என்னன்னா
மக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் எதையுமே மறுக்க மாட்டேங்கிறாரு. அப்படிதான் அப்படின்ற அடிச்சுதான் பேசுறாரு. பொருளாதாரத்தில் மக்கள் உயர வேண்டும். இல்ல இப்ப எனக்கு நீங்க மென்மையா பேசுவீங்க, ஆனா கருத்து முரண்பாடை தெரிவிப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஒரு பிரஷரை கொடுத்துட்டாங்களா? நீங்களுமே ஒத்துக்கிற இடத்துக்கு டிஃபென்சிவ் மூடுக்கு வரீங்க. பூராந்தேழு கர்ப்பம்பூச்சிலாம் நம்மள ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது. சரி பேசலாம், ஒரு இடைவேளை எடுத்துட்டு நம்ம பேசலாம். காத்து